Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology. 10-20 ரூபாய் பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருப்பது குறித்து விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயமுருகன். ரூபாய் நோட்டு அச்சடிப்பில் மத்திய அரசு புதிய அத்தியாயத்தை எழுத இருக்கிறது. அதாவது 10 ரூபாய் மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளை பிளாஸ்டிக்கில் அச்சடிக்க மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. இப்போ நம்ம கையில் வச்சிருக்கிற ரூபாய் நோட்டுகள் எல்லாமே காட்டன் காகிதத்தால் உருவாக்கப்பட்டது. இந்த ரூபாய் நோட்டுகளில் அழுக்கு படிதல் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கிழியும் தன்மை கொண்டது. ஆனால் பிளாஸ்டிக் நோட்டுகள் அவ்வாறு கிடையாது. இப்படி கிழிந்து போன ரூபாய் நோட்டுகள் எங்கே போகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆர்பிஐக்கு போகும். ஆர்பிஐ என்ன செய்யும்? இந்த கிழிந்து போன ரூபாய் நோட்டுகளை அழிச்சிட்டு புதுசாக ரூபாய் நோட்டுகளை உருவாக்கும். இதனால் ஆர்பிஐக்கு செலவுகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. 2024 காலகட்டங்களில் ஆர்பிஐக்கு 2300 கோடிக்கும் அதிகமான கிழிந்து போன ரூபாய் நோட்டுகள் வந்திருக்கிறது. அதே ஆண்டு மத்திய அரசு ரூபாய் நோட்டு அச்சடிக்க செய்த செலவு எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 6300 கோடிக்கும் அதிகம். இந்த செலவுகளை எல்லாமே குறைப்பதற்கு ஆர்பிஐ புதிய திட்டமாக பிளாஸ்டிக்கில் ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க திட்டமிட்டது. அந்த வகையில் 10 ரூபாய் மற்றும் 20 ரூபாய் பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை அச்சடிப்பதற்கு மத்திய அரசு அனுமதியை வழங்கியிருக்கிறது. அதாவது 10 ரூபாய் பிளாஸ்டிக் நோட்டுகளை 100 கோடி எண்ணிக்கையிலும் 20 ரூபாய் பிளாஸ்டிக் நோட்டுகளை 100 கோடி எண்ணிக்கையிலும் அச்சடிப்பதற்கு மத்திய அரசு அனுமதியை கொடுத்திருக்கு. இந்த ரூபாய் நோட்டுகள் எல்லாமே ஒரு சோதனை அடிப்படையில் தான் மக்கள் மத்தியில் பயன்பாட்டுக்கு வரும். அந்த சூழலில் உங்கள் கையில் இருக்கிற காகித தாள்கள் எல்லாமே செல்லாமல் போகுமா அப்படின்லாம் அச்சப்படவே வேண்டாம். இந்த பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் வந்தாலுமே நம்ம கையில் இருக்கிற 10 ரூபாய் மற்றும் 20 ரூபாய் காகித தாள்கள் தொடர்ச்சியாக செல்லும், தொடர்ந்து பயன்படுத்தலாம் என்றே மத்திய அரசும் ஆர்பிஐயுமே சொல்லியிருக்கிறது. இப்போ நம்ம கையில் இருக்கிற ரூபாய் நோட்டுகள் எல்லாமே காட்டன் காகிதத்தில் உருவாக்கப்பட்டவை. ஆனால் மத்திய அரசு முன்மொழிந்திருக்கும் பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் எல்லாமே பாலிமர் தாள்களால் உருவாக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே கனடா, ஆஸ்திரேலியா, பிரிட்டன், சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை பயன்பாட்டில் கொண்டு வந்து விட்டன. அந்த வகையில் இந்தியாவும் அந்த லிஸ்ட்டில் இணைய இருக்கிறது. இந்த பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளால் என்னென்ன பயன்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை பொறுத்த வரைக்கும் நீண்ட ஆயுட்காலம் கொண்டது. அதாவது தண்ணீர் படுதல் மற்றும் அழுக்கு படிததால் மிக எளிதிலேயே கிழியும் தன்மை இருக்காது. இந்த பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் பயன்பாட்டுக்கு வரும்போதுல மத்திய அரசு கிழிந்து போன ரூபாய் நோட்டுக்கு செய்கிற செலவுகள் குறையும். ஏற்கனவே 2012 பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க மத்திய அரசு திட்டமிட்டு இருந்தது. ஆனால் தொழில்நுட்ப காரணங்களால் அது கைகூடவில்லை. இப்போது கிழிந்து போகாத மற்றும் உயர் பாதுகாப்பு அம்சங்களை கொண்ட பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் எப்போது பயன்பாட்டுக்கு வரும் என்ற எதிர்பார்ப்பே அதிகமாக இருக்கிறது. Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology.